Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள டிபி சாலையில் குடிநீர் குழாய் உடைந்து வீணாகி ஓடுகிறது. குடிநீர் குழாய் பராமரிப்பின் போது பணியாளர்கள் குழாயை சரிவர மூடாததால் தண்ணீர் குண்டும் குழியுமான சாலையில் நிரம்பி ஓடுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கார்பரேஷன்ல சொல்லி தான் அது ஒருத்தர் உருப்படியாக செய்ய மாட்டேங்கிறாங்க. யாருமே 4 நாளைக்கு முன்னாடி தான் தோண்டினாங்க, மறுபடி வந்து தண்ணி போயிட்டு இருக்கு. நைட்டு தோண்டி இங்கே ஒரு தண்ணி போகிற தண்ணி ஒரு ஆற்று நிறைஞ்சு போகும் போல் அந்த மாதிரி தண்ணி போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் போயிட்டு இருக்கு தண்ணி. திட்டம் இருக்கட்டும், நைட்டு செயல்படுறாங்க, அதை நைட்டே தண்ணியை விட்டு செக் பண்ண வேண்டியதானே, எதுக்கு பகலில் விடணும்? இப்போ எல்லாமே சரி, ரோடு ஏதோ மட்டமாக இருக்குது, நேற்று பார்க்குறோம் ஒரு மாதிரி இருக்குது, இன்றைக்கி பார்க்குறோம் ஒரு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல குழி புதுசாக வருது. அப்போ நாங்கள் சரி ஏதோ யதார்த்தமாக போகிற மாதிரி போயிடுறோம். திடீர்னு பார்த்தா ஆட்டோக்குள்ள இருக்கிற பேசஞ்சர் ஃபுல்லாம் பயப்படுறாங்க. அப்போ ஒரு பிரெக்னென்ட் லேடியை எப்படி ஆம்புலன்ஸ் வேகமாக கூட்டி போகும்? இதில் ஒரு 40 வண்டி நின்று போகுது, லோடு வண்டிலாம் 15 நின்றுக்குது. அப்புறம் என்னண்ணே இது வந்து எதுவும் குறையலாம் சொல்கிற மாதிரி இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். அது அவங்களே வேகமாக அந்த திட்டத்தை செய்யணும். ஆள் 10 பேர் அங்கே விடுறதுக்கு இங்கே ஒரு மொத்தமாக ஒரு 50 பேரை விட்டு சரி பண்ணிடலாம். தண்ணி வேஸ்ட்டாக போகுதுன்னா வடிவேறு கதையாக ஆகி போயிருமே. நம்மளா ஒரு ஆளாக சொல்லி நிப்பாட்ட முடியாது. அவங்களுக்கே தெரியணும். தெரிஞ்சு எப்போ விட்டு செக் பண்ணணும், எப்போ அடைக்கணும், இல்லை எந்த இடத்துல லீக் ஆகுதுன்னு உடனே லாக் பண்ணணும். ஒவ்வொரு கிராமத்தில் தண்ணி இல்லாமல் இருக்காங்க. பெரியார் பேருந்து நிலையம் சென்று இடம் மதுரைக்கு இந்த தண்ணி வாட்டர் பாருங்க, நல்ல தண்ணி எத்தனை மணி நேரம் ஓடுதுன்னே தெரியல. இதனால சின்ன குழந்தைகள்லேருந்து பெண்கள் நடக்கிறதுக்கு அவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. ஒரு ஆட்டோ போக முடியல, 2 வீலர் போக முடியல. அவ்வளோ பள்ளம். 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த பள்ளத்தை தோண்டினாங்க. 3 நாளாக மூடவே இல்லை. நேற்று அதையும் சரியாக மூட மாட்டேங்கிறாங்க. தோன்றாங்களே தவிர்த்து அது சரியாக மூடுற மாதிரி தெரியல. தோண்டிட்டு சும்மா மேலாப்பில் மண்ணாளி போட்டு போயிடுறாங்க. இப்போ இதனால் ஆட்டோ, சைக்கிள், 2 வீலர் வர்றவங்க, ஃபேமிலியோட வர்றவங்க தடுமாறி கீழே தான் விழுகிறாங்களே தவிர இது என்ன தீர்வே கிடையாது. இந்த இடம் மட்டும் இல்லை, மதுரையில் எல்லா இடத்துலையுமே அப்படித்தான் இருக்குது. இது பெரியார் பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸு டிராஃபிக்கு 5 நிமிஷம் போகிற ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷத்தில் போக வேண்டிய இடத்துல அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் ஆகுது அந்த இடத்த விட்டு பாஸ் ஆகி போகிறதுக்கு. புதுசா ஒரு நதி உருவாயிருச்சு ஒருவேளை பெரியார்கிட்ட. உண்மை அப்படித்தான் தெரியுது. இந்த இடம் மட்டும் இல்ல, மற்ற இடங்கள்லாம் போனா கடல் மாதிரி போகுது. இது ஆறு மாதிரி போகுது, மற்ற இடங்கள்ல கடல் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இதை என்ன செய்யறாங்க, யார்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கே தெரியல. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணப்படுது. விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், விரிவான விவரங்களை வழங்கலாம். நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் மனிதன் உயிர் வாழ உணவு, உடை, இருப்பிடம், இப்படியாக குடிநீருக்காக தேவைப்படக்கூடிய வகையில் அனைத்து வசதிகளுமே மக்களுக்கு வழங்குவதற்கு தமிழக அரசு முன்னெடுத்து நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய வேளையிலே கௌதமி, நாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி தென் தமிழகத்தில் மிக ஒரு முக்கிய மாவட்டமாக இருந்து வரக்கூடிய மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்திலிருந்து அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய பேருந்துகள் இயங்கக்கூடிய பெரியார் பேருந்து நிலையம். பெரியார் பேருந்து நிலையம் நோக்கி செல்லக்கூடிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய அந்த சாலை பகுதியில் குடிநீருக்காக தோண்டப்பட்ட குழாய், அதாவது குடிநீர் பைப்புகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையிலே அதில் வெடிப்பு ஏற்பட்டு ஏராளமான குடிநீர் தண்ணீர் தற்போது வெளியாகக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. பொதுவாக மதுரை என்றாலே வைகை ஆறு தான் அனைவருடைய நினைவுக்கும் வரும். ஆனால் பெரியார் பேருந்து நிலையம் அருகே பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இந்த நீரை பார்த்து அப்பகுதி மக்கள் புதிய ஒரு ஆறு உருவாகிவிட்டதா என்ற அச்சத்திலும் சந்தேகத்திலும் பயணிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக குண்டும் குழியுமான சாலைகள் ஒருபுறம் இருக்க, பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த நீரில் ஷேர் ஆட்டோக்கள் மட்டுமின்றி வாகனங்கள், 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் என அனைவருமே அந்த தண்ணீரில் தத்தளித்தவாறு செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. அதே போன்று பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த பெரியார் பேருந்து நிலையம் நோக்கி செல்லக்கூடிய பாதசாரிகளும் தண்ணீரில் தத்தளித்தவாறு செல்லக்கூடிய ஒரு அவல நிலை அரங்கேறி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.